ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். இந்த வீடியோவில் நம்ம நேற்று எபிசோடோடைய ரிவ்யூவில் நம்ம பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமான ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகிருக்கு. அதாவது அரங்கில் இருந்தவர்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரிக்கும் ஜாக்லினுக்கும் பயங்கரமான ஒரு சண்டை நடந்திருக்கு. அதனால சண்டே எவிக்ட் ஆகக்கூடிய ஜெஃப்ரி சாட்டர்டே எவிக்ட் ஆகிட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்துட்டு இருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஏன்னா நான் கூட சொல்லியிருந்தேன் சாட்டர்டே அன்ஷிதா, சண்டே ஜெஃப்ரின்ட்டு. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே ஜெஃப்ரி எவிக்ட் ஆகப்பட்டு சண்டேக்கு அன்ஷிதா மாற்றிருக்காங்க. அது ஏன்? ஜெஃப்ரி ஜாக்லினை ரொம்ப கேவலமாக பேசியிருக்கான். அதை இந்த விஜய் டிவி கட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஜாக்லினுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான கிளாப் செட் பண்ணி பிஆர் ஆடியன்ஸை கூட்டு அடிக்கிறாங்க. அப்புறம் ஜாக்லின் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சேவ் பண்ணுறாங்க. ஒரு நிறைய நிகழ்வுகளை காட்டவே இல்லை. ஜாக்லினை சேவ் பண்ணுறதுக்கு விஜய் டிவி குற்றம் சாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸு யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுண்டோடைய ஃபேண்டம்ஸ். எதுக்கு அதை பண்ணுறாங்க, என்ன உண்மையில் நடந்துச்சு, அதை பற்றி கம்ப்ளீட் அனாலிசிஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எபிசோடில் சின்ன சின்ன கன்சர்ன்ஸ் எனக்கு இருந்துச்சு, அதை பற்றி நம்ம பேசிடலாம். சரியா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. ஸோ இன்றைக்கி எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதை தாண்டி இன்றைக்கி எபிசோடு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் நேற்று எபிசோடில் மாற்றி நடந்ததுன்னா எப்படி இருக்கும். அதாவது இன்றைக்கி தான் எபிசோடில் ஜெஃப்ரி எவிக்டட் அப்படின்ற ஒரு விஷயம் நேற்று எபிசோடில் எப்படி நடந்தது. அரங்கில் இருந்தவர்கள் அங்கே பார்த்தவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டை நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது கூட நம்ம சொல்லியிருந்தோம், என்னடா அது அப்படி எதுவுமே தெரியலேன்ட்டு. ஆனால் நேற்று ஒரு பிழை நடந்தது தெரியுமா? அதாவது ஹாட் ஸ்டாரில் நேற்று எபிசோட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ஃபைட்டு இருக்காது. சரியா? இன்னொரு ஃபைட்டும் இருக்காது. ரெண்டுலேயுமே ஜாக்லின் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. அதை பற்றி நான் போட்ட வீடியோவில் பேசியிருப்பேன். யாரும் பார்க்கலன்னா அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. சரியா? ஏன்னா அப்போ தான் அது புரியும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில். ஓகேவா? இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை பாருங்கள். ஒரு சின்ன ஃபைட் பிட்வீன் ஜாக்லின் அண்ட் ரயான், ஜாக்லின் அண்ட் முத்து, தீபக் அண்ட் ஜாக்லின். ஸோ இது எதுவுமே பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் மட்டும்தான் காண்பிக்கப்பட்டிருக்கு. ஹாட் ஸ்டாரில் முழுசாக தூக்கிட்டாங்க. இதை பார்த்தா எனக்கு டவுட் வருது, மேபி இந்த ஜெஃப்ரி அண்ட் ஜாக்லினுடைய கான்வர்சேஷனும் பார்த்தீங்கன்னா தூக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி. சரி, அப்படின்னு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஜெஃப்ரி யாரை பேசினாலும் இல்லையோ அவன் எவிக்ட் ஆகி வெளியே போகும்போது சேதுபதி காடை காட்டினவனே அவன் வெளியே நின்னவனே அவன் பேசுனது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஹர்ட் ஒரு மாதிரி இருந்துச்சு. அதை பார்க்க எல்லாத்துக்கும் அழுக வந்துருச்சு. தீபக்லாம் ரொம்ப கண் கலங்கிட்டார். முத்துலாம் அப்படியே எல்லாம் ஸ்டன்னாகி உட்காந்துருக்காங்க. அப்போ சௌந்தர்யா மட்டும் உள்ளே வருவாங்க. எப்படா இது பண்ணிட்டேன், நான் நாமினேட் பண்ணிட்டேன், இந்த வாரம் நீ போகணும் எதிர்பார்க்கல அது மாதிரி சொல்லிட்டு நான் விசால் போவான்னு எதிர்பார்ப்பேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அடுத்து தீபக் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுவார். அப்போ ஜாக் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலாக இருந்துச்சு பேசுவாங்க. அப்போ ஜெஃப்ரி ஒரு விஷயம் வைப்பான், ஒரு முரண்பாடு. அதாவது நீங்கள் ஒரு வட்டம் பேசும்போது உங்கள் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு டிஸ்கஸ் பண்ண முடியுது. என்கிட்ட சொன்னீங்க அந்த மாதிரி யார் கூட நான் நல்லா பழகி அவங்க நாமினேஷன்ஸ் வர முடியாமல் அளவுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதை நீங்கள் 4வது வாரமே என்று சொல்லியிருந்தீங்கன்னா நான் தப்பிச்சிருப்பேன் அப்படின்ற மாதிரி ஜெஃப்ரி சொல்லுவாங்க. கரெக்டாக? அதுக்கு முன்னாடி தான் மிகப்பெரிய ஒரு வாக்குவாதம் நடந்திருக்கு. அதாவது அதுதான் லாஸ்ட் அவன் அழுதுறதுக்கான காரணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜாக்லின் அவர்கள் அவங்க இந்த மாதிரி ஜெஃப்பை பற்றி பேசும் பொழுது அவன் ரொம்ப ஓவராக டென்ஷன் ஆகிருக்கான். இந்த மாதிரி நீங்கள் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள்கிட்ட பேச விரும்பல ஜாக்லின் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கடுத்து பிக் பாஸ் உள்ளே இந்த மாதிரி ஜெஃப்ரி நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொன்ன உடனே தான் அதுக்கடுத்து ஒவ்வொரு கட்டியாக பேசி அழுதுட்டு அவன் கிளம்பிட்டான். கிளம்பி விஜய் சேதுபதி கிட்ட நின்னவனே இது அரங்கில் இருந்தவர்கள் சொன்னது நான் கேட்ட வரைக்குமே. சரியா? இது என்னுடைய கற்பனை கிடையாது. அங்கேயே ஒரு சின்ன ஃபைட் வந்திருக்கு, அதை பேசி தீர்த்தது தான் அந்த விஷயம் பேசியிருக்காங்க. அவங்க பேசி இங்கே வந்தவொடனே ஜெஃப்ரி என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, நான் யாருக்கிட்டையும் பேச விரும்பல, அதுவும் குறிப்பாக சௌந்தர்யா அண்ட் ஜாக்லின் அந்த கோவா கேங் ரயான் கிட்ட நான் பேச விரும்பல, நான் போனாலும் ஜஸ்ட் ஒரு 4 பேர் தான் பேசுவேன்னு சொல்லியிருக்கான். அப்போ விஜய் சேதுபதி அவர் பேசியிருக்காரு, இல்லை போனால் நல்லா இருக்காது, எல்லாருக்கிட்டையும் பேசுகிற மாதிரி இருக்கும்ன்ட்டு. சரியா? அப்போ ஒரு கன்வின்சிங் நடந்திருக்கு அந்த ஸ்டேஜ்லேயே. அப்போ ஜெஃப்ரி ரொம்ப டென்ஷன் ஆகி பேசியிருக்கான், இல்லை சார் அவங்க ரொம்ப பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன குற்றச்சாட்டுனா அங்கே இருந்தவங்க எல்லாருமே ஜாக்லின் பேர் சொல்லணும்னா நேற்று ரொம்ப கிளாப்ஸ் அதிகமாக இருந்தது. ஸோ எல்லாருமே இந்த ட்ரோலில் கலாய்க்கிறாங்க. சவுண்டோடைய ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி வண்டியில் ஏற்றி இந்த படம் பார்த்துருப்பீங்க, டாக்டர் படத்தில் யோகி பாபு மட்டும் கை தூக்கிட்டே இருப்பான், அவனை கூப்பிட மாட்டாங்க, ஏன்னா ஜென்ரல் ஆடியன்ஸ் தான். மிச்சம் எல்லாரும் கூப்பிட்டு போகிறதுலாம் ஜாக்லின் பிஆரான் கூப்பிட்டு இங்கே இறக்கி விட்டு ஜாக்லினுக்கு ஆதரவாக அவங்கள கத்த வச்சு பயங்கரமாக பார்த்தீங்கன்னா பில்டப் கொடுத்து, ஸோ ஜாக்லின் 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 அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஒரு பிம்பம் கொடுத்துட்டு, அப்போ ஜெஃப்ரி வெளியே பேசும்போது அவங்க அரங்கில் இருந்தவர்களுக்கும் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நடந்திருக்கு. சரியா? அதனாலேயே உள்ளே இவங்க போட்ட சண்டை
ஜாக்லின் அதாவது எவிக்டட்னு சொன்ன உடனே ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கோவமாக வந்து பேசியிருக்கான் போல தெரியுது ஜாக்லின் மேலே. உங்களால தான் போனேன் ஆச்சு ஊச்சுன்ட்டு. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் சரியா, அதுக்கு முன்னாடியே ஜெஃப்ரி தான் எவிக்டட் அப்படின்றது வந்து தெரிஞ்சிருச்சுன்னா அவனோட ட்ரெஸ்ஸு காஸ்ட்யூம் எல்லாமே பாருங்களேன், உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். எப்பயும் ஜெஃப்ரி ட்ரெஸ் பண்ணுற மாதிரி இல்லை. நார்மலாக நம்ம வீட்டில் இருக்க மாதிரி போட்டு உட்காந்துருந்தான். எப்பயும் பிக் பாஸ் வீட்டில் வீக்கெண்டில் இருப்பாங்க, இல்லை வீக் டேஸில் அந்த மாதிரி வந்து இருந்தான். ஸோ அப்போயே அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கு, ஏதோ பிரச்சனை ஆகிட்டு நீ தான் வரப்போகிற, நீ பார்த்துக்கோ அப்படின்ட்டு. ஸோ அப்போ இருந்தே அந்த பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸும் இன்றைக்கி வந்து போட்டாங்க ட்வீட்டு, சாட்டர்டே வந்து அன்சிதா எவிக்ஷன்ட்டு. ஆனால் கடைசி நேரத்தில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அன்சிதா வந்து அடுத்த நாள் எவிக்ட் பண்ணிட்டு இப்போ இவங்க ஓவராக பேசிகிட்டு இருக்காங்க, எங்களை ஒருத்தன் வெளியே தூக்கிடு அப்படின்ற மாதிரி தூக்கிட்டாங்க. தூக்கி அங்கே வச்சு ஒரு பஞ்சாயத்து நடந்து அதுக்கடுத்து தான் ஓகேவே இருக்குது அப்படிங்கிறது எல்லாரும் சொல்கிறது. ஆனால் நான் எப்படி இதை ஆணித்தரமாக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்படி நடந்திருக்கும்னு சொல்லிட்டு எல்லா போஸ்ட் போட்டவங்க ஒன்று மாற்றினாங்களா, அடுத்து ஹாட் ஸ்டாரில் 15 நிமிஷம் துண்டாக வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டாங்க. விஜய் டிவியில் மட்டும்தான் வந்துச்சு. அதுதான் எனக்கு ரொம்ப ஷாக்கு. ஒருவேளை விஜய் டிவி வந்து ட்ரை பண்ணுறாங்களா ஜாக்லின் நிஜமாக காப்பாற்றுறதுக்கு அப்படின்ற ஒரு டவுட் வந்து கண்டிப்பாக வரதான் செய்யுது. ஏன்னா எடிட்டும் அங்கங்கே ஒரு ஜம்ப் இருந்தது அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் சரியா. அடுத்து இந்த விஷால், தர்ஷிகா மற்றும் அன்ஷிதா இந்த மேட்ரு வந்து கண்டிப்பாக நிறையா விஷால் ஃபேன்ஸ் வந்து எம்எல்ஏ ரொம்ப கோவப்பட்டீங்க. அதாவது நீங்கள் எப்படி ப்ரோ ரொம்ப பியூரான சோல் விஷால், ரொம்ப ஃப்ரெண்டு அவரை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறான், நீங்கள் தான் ரொம்ப தப்பாக பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் கேட்ட வரைக்குமே தர்ஷிகிட்டையும் வாக்கிங் போகிறப்ப தான் பேசினான், நான் உனக்கு ஃபீலிங்ஸ், நான் உனக்கு ஓகே, எனக்கு கூட்டினா நான் வேணாம்னு சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவளை ஆசையை காட்டினான். கரெக்டாக அதே இடத்துல தான் அன்ஷிதாவை கூப்பிட்டு இவன் திருப்பி நடந்தான் இன்றைக்கி கரெக்டாக. அதாவது ஃபீலிங்ஸை வெளியே வந்துடலாம், நான் தர்ஷிகா கூட எதுவுமே நான் சொல்லலை, இந்த மாதிரி நான் வந்து மிஸ் பண்ணுறேன்னு சொல்லலை, நான் உன்கிட்ட பேசணும் போல இருக்குது, நம்ம வெளியே போய் திருவனந்தபுரம் வரைக்கும் போகலாம், திருவண்ணாமலைக்கு தீபம் பார்க்கலாம், கேரளாவுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட இடங்கள் சொல்லிவிட்டு அவன் சொன்ன வார்த்தைகள்லாம் நீங்கள் பாருங்கள். நீ போனால் நான் கண்டிப்பாக பின்னாடி வெயிட் பண்ணுவேன் உனக்காக சரியா, நான் போனாலும் நீ வந்து வெயிட் பண்ணு சரியா, அதே மாதிரி என்கிட்ட எல்லாத்தையுமே நீ சொல்லி என்னை மறந்துடாத சரியா. இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்லாம், என்னை மறந்துடாத, உங்ககிட்ட நான் கண்டிப்பாக எந்த ஒரு சொல்லுன்னு சொல்லு, நான் வெளியே வந்து கூட நிற்பேன், தர்ஷிகா கூட நல்லா விளையாடு மட்டும்தான் சொன்னேன், ஆனால் உங்ககிட்ட தான் வந்து எல்லாமே இது பண்ணேன் அப்படின்னு சொன்னோன்னே அவள் சொல்லுவேன், நான் வீட்டில் கொஞ்சம் கிளியர் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் என்ன சொல்கிறது, ரொம்ப ஓவராக எடுத்துக்காத, மற்றவங்க பசங்க அதெல்லாம் வந்து உனக்கு டிசர்வ்டான ஒரு நல்ல பையன் கிடைப்பான், ஒரு பியூர் லவ் தான் கிடைக்கணும் உனக்கு, பல இதெல்லாம் வந்து தூக்கி போட்டு தூர போட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யூ டிசர்வ் பெட்டர் கை அப்படிமா சரியா. அவளெல்லாம் மோசமாக ட்ரீட் பண்ணியிருக்காங்கடா இந்த அர்ச்சனா அருண்லாம் பார்த்துட்டு எனக்குலாம் ரொம்ப காண்டார், அவன் 4 வார்த்தை கேட்கணும் அப்படின்றோன்னே. சரி அதெல்லாம் விட்டு இங்கேருந்து போகும்போது நல்லா எடுத்துகிட்டு போ, ரொம்ப யோசிக்காத, பிம்பிள் அதிகமாக வருது பாரு உனக்கு, இதெல்லாம் நியூ, என்னை மறந்துடாத, நான் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போயிடுவான். அதுக்கடுத்து தான் இந்த பொண்ணு அவன் சொன்ன அந்த வார்த்தையை என்ன இவன் இவ்வளோ க்ளோஸாக பேச வரான், ஒரு என்னை லவ் பண்ணுறான்னு சொல்லி அருண் கிட்ட அடுத்து போய் கேட்குது அந்த பொண்ணு. அருண் வந்து இதை கேட்டுட்டு அவன் ஒரு மாமாவில் பார்க்குறான், அந்த மாதிரி ஓகே நான் பார்த்துக்கிறேன், எதாவது அப்படி நடந்து எனக்கு ஹாப்பி தான், உனக்கு ஓகேவான்றான், எனக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குது அப்படின்றான். ஸோ எந்த ஒரு ஃபீலிங் இல்லாமல் ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அவன் லவ் பண்ணுறான்னு கேட்க மாட்டான், கரெக்டாக இல்லையா. அப்போ ஏதோ ஒரு ஃபீலிங் ஒன்று இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறது தவறு தானே அந்த பிக் பாஸ் வீட்டில் சரியா. ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு ஏதோ வெளியே ஒன்று இருக்குன்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்போ என்ன இன்னொரு ரூட்டு. அதே மாதிரி விஷால் தர்ஷிகாவை அப்படி தான் பேசி ஃபீலிங்ஸ்ன்னு ஏற்றி விட்டான். அவன் ஃப்ரெண்டு தான் சொன்னான், அது வேறு விஷயம், பட் தர்ஷிகா மேட்டர் இல்லை, ஆனால் ஃப்ரெண்டு மாதிரியா கட்டிப்பிடிச்சான். ஸோ எல்லா கேடுகட்ட வேலையும் பார்த்துட்டு இருக்க விஷாலுக்கு சொம்பு தூக்கிட்டு யாரும் தயவு செஞ்சு வராதிங்க, அவன் பண்ணது தப்பு தான். இது நீங்கள் எத்தனை பேர் உணர்றீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதே மாதிரி ராணுவோடைய அம்மா பற்றி பேசுனது, அதாவது அவங்களுடைய ஃபேமிலி பற்றி பேசுனது வரவே இல்லை. அது கொஞ்சம் பாரபட்சம் பார்த்த மாதிரி இருக்குது விஜய் டிவி, அது கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். அப்புறம் ஜெஃப்ரி எலிமினேட் ஆனா ஃப்ரீ டாஸ்க் அதெல்லாம் ஆனாங்களா, அந்த கிளிப்ஸ்லாம் வந்து போட்டு காமிச்சாங்க சரியா. அதுபோக முரண்பாடை பற்றி கண்டஸ்டன்ஸ் வந்து பேச சொன்னாங்க. அதில் வந்து இந்த முத்துக்கும் சவுண்டுக்கும் ஒரு சின்ன ஃபைட், அது க்யூட் ஃபைட்டு தான், ரொம்ப பெருசு கிடையாது. என்ன அப்படின்னா இவன் வந்து பேச்சாளர் அப்படின்றனால தான் ஃபன் பண்ணுறாரு, சீரியஸாக எடுத்துக்காதீங்கன்றாரு விஜய் சேதுபதி. உடனே இல்லை சார் இவன் சீரியஸாக பேசினாலும் நான் ஃபன்னாக தான் எடுத்துப்பேன், அந்த மாதிரி தான் பேசுவான்னு சொன்னோடனே முத்துக்குமரனுக்கு அவனுக்கு ஒரு சின்ன லைட்டாக ஒரு புகைச்சல் மாதிரி வந்துச்சு. அப்புறம் ஜெஃப்ரி எவிக்டடு சரியா. இது முடிஞ்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டு அவன் பாட்டு பாடிட்டு எல்லா கண்டஸ்டையும் பார்த்துட்டு கிளம்பிட்டான், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. நான் சொன்ன அந்த முக்கியமான நிகழ்வு அதுதான். அந்த ஜெஃப்ரிக்கும் ஜாக்லினும் நடந்த மிகப்பெரிய சண்டையால் தான் எவிக்ஷன் மாற்றப்பட்டிருக்கிறது. ஹாட் ஸ்டார்லேருந்து அந்த 15 நிமிஷம் கட் பண்ணப்பட்டிருக்கிறது. ஸோ இது அநியாயம் தான், ஒரு பித்தலாட்டம் பண்ணுறானுங்க பிக் பாஸ் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. எதை மறைக்க அப்படிங்கிறது என்னால் கணிக்க முடியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.